Welcome back to our channel MrFANTECH. நான் உங்கள் MrFANTECH. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பட்டர்ஃப்ளை ஸ்டாலின் மிக்ஸியோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோல என்ன சொல்ல வரோம்னு புரியும். நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தர போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்ஸோட இன்டர்பேஸில் கொடுத்துருக்க மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை மிக்ஸி வந்து 750 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. அப்படின்னா 0.75 HP வரும். ஸோ 1000 வாட்ஸோட 250 வாட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. மிக்ஸியில் 4 ஜாரும் 5 இயர்ஸ் மோட்ரு வாரண்டியும் 3 இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாரண்டியும் தராங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து MRP வந்து 7099 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மிக்ஸியோட பாக்ஸ் வந்து வெயிட் வந்து 4 கிலோ 150 கிராம் வந்து வந்திருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எந்த மாதிரியான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போயிடாம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யாரும் ஏன் பட்டர்ஃப்ளை மிக்ஸி வாங்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். மற்ற ப்ராடக்ட்லாம் ஜார் வந்து சீக்கிரமாக போயிடும், இதுலேயும் போயிடும். இருந்தாலும் கொஞ்ச நாள் லைஃப் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வரும். இந்த பட்டர்ஃப்ளை மிக்ஸியில் வர எல்லா ஸ்பேர்ஸுமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து காஸ்ட்லியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே மேனுவலில் வந்து உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. REDMI ஜார் வந்து உங்களுக்கு மிக்ஸி மேலேயே கொடுத்துட்றாங்க. அந்த 3 ஜாரையும் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 ஜார் என்னென்ன ஜார்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மசாலா ஜாரு, ஒன்று அரிசி அரைக்கிறதுக்கு மாவு ஜார் கொடுப்பாங்க தெரியுங்களா, மாவு அரைக்கிறதுக்கு அந்த ஜாரு. அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் ஜார் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது வந்து மாவு அரைக்கிற ஜாரு. இந்த வந்து மாவு அரைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாவு அரைக்கிற ஜார் வந்து உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக ஸ்டைனஸ் ஸ்டீல் வர பாடி வர மாதிரியும், கீழே பாட்டம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லையும், பிளேட் வந்து உங்களுக்கு ஹெவியாகவும் 6 கப்ளர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காரோட பாட்டமும் உங்களுக்கு வந்து மிக்ஸியோட இதுவும் வந்து லாக் ஆகிறதுக்கு வந்து டபுள் லாக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பிளேடு தான். பிளேடோட குவாலிட்டி மேலே தான். மற்ற பட்டர்ஃப்ளையோட இது கொஞ்சம் ஹெவியாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. காரோட மூடியும் உங்களுக்கு டிசைனாக மேலே இருந்தே தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி அந்த ஒரு மெத்தடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஜார்லையும் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து லப்பர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான், அது கழட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் வரும். இல்லை அது போயிட்டாலும் நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். இந்த இதில் அந்த மாதிரி கொடுக்காம உங்களுக்கு வந்து மோல்டடாகவே உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மிக்ஸியில் இந்த ஜாரில் வந்து இருக்கிற பெரிய பெரிய ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேலே இருந்து உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காது. ஒன்று தான் உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ். இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூஸ் ஜார். ஜூஸ் ஜார் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, நார்மல் ஃபில்டர் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லோக்கலில் வாங்கினாலும் இல்லை வேறு மாதிரி வேறு கம்பெனியில் ஜார் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து வித் ஃபில்டரோட உங்களுக்கு தரமாட்டாங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டாலின் மிக்ஸியில் வந்து உங்களுக்கு வித் ஃபில்டரோட வந்திருக்கு. இந்த வித் ஃபில்டர் வச்சு என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே போட்டு அந்த இதோட சாரம் மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அந்த ஃபில்டர் வேணாம்னு நினச்சிங்கனாலும் அதை செப்பரேட்டாக கலட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிருக்க பட்டர்ஃப்ளை ஸ்டாலின் மிக்ஸியில் வந்து ஜூஸ் ஜார் வந்து குவாலிட்டி வைஸில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்க்குறப்ப வித் ஃபில்டருக்கு வந்து இது ஒருத்தான வந்து ஒரு ஜார் தான். ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ்லையும் டிசைன் வைஸ்லையும் வந்து சும்மா அல்ட்ராவாக இருக்குது. ஜூஸ் ஜாரில் வந்து உங்களுக்கு வித்தவுட் ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். வித்தவுட் ஃபில்டர்னா உங்களுக்கு அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா செப்பரேட்டாக உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். கப்ளர் வைஸ்லையும் கீழே பாடி வைஸ்லையுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கீழே பாட்டம்லையும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிளேடு வைஸில் வந்து ஜூஸ் ஜாரில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பிளேடு தான். உங்களுக்கு கீழே வரைக்கும் நல்லா அரைக்கிறதுக்காண்டி கீழேயும் அந்த வந்து பிளேடு வந்து ஷேப்பை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. மோசியாவில் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஹெவி மீடியம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு குவாலிட்டி மேலே உங்களுக்கு ரேட் வராது. உங்களுக்கு எப்பயுமே அது வந்து உங்களுக்கு வாட்ஸ் மேலே தான் டிபெண்ட் பண்ணி வரும். உங்களுக்கு இந்த மிக்ஸியோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ ஹோம் அப்ளையன்சஸ் பொறுத்தளவு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தரேன், உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஆன்லைன் ரேட்டோட கம்மியாக தான் சேல் பண்ணிக்கிருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்கள கான்டாக்ட் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும், நீங்கள் அமௌண்ட் கட்டி அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி வரும். நானும் அப்படித்தான் வாங்கினேன். இதுக்கு 2 ஜார் இருக்குது. ஒன்றும் மசாலா ஜார் ஒன்று இருக்குது, ஒரு சட்னி ஜார் ஒன்று இருக்குது. மசாலா ஜாரை பார்த்துருவோம். இதுக்குன்னு சொன்ன மாதிரி தான் இதே சேம் மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. அரிசி ஜார் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மசாலா ஜார் வந்து மேலே ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அரைக்கிற மாதிரி அந்த இதில் தண்ணியும் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஊற்றிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மசாலா ஜாரோட பாடி வந்து ஸ்டைனஸ் ஸ்டீல்லையும் பிளேடு வந்து குவாலிட்டி வைஸில் சூப்பராகவும் இருக்குது. கீழே பாட்டம் வைஸ்லையும் உங்களுக்கு பிடி வைஸ்லையுமே சூப்பராக இருக்குது. கீழே 6 கப்ளர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மிக்ஸியும் அது கூட சேர்த்து சட்னி ஜாரையும் பார்த்துருவோம். மிக்ஸி வாங்க போகிறவங்களுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் சில டிப்ஸ் மட்டும் சொல்லிடுவோம். மிக்ஸி எப்படி வாங்குறதுன்னு. மிக்ஸி வந்து ஹெவி மோட்ரு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுறதுக்காண்டி சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, காப்பர் மோட்டர் இல்லாமல் அலுமினியம் மோட்ரு வந்துடும். ஸோ அதை பார்க்குறப்போ ஃபாஸ்ட்டாக தான் ரன் ஆகும் உங்களுக்கு. ஆனால் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு மோட்ரு போயிடும். அதை மட்டும் காப்பர் மோட்டரா இல்லை அலுமினியம் மோட்டரான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இது லுக் வைஸில் வந்து உங்களுக்கு டிசைனாக சூப்பராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்ம அன்பாக்சிங் பண்ணுற இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாலின் மிக்ஸி வந்து உங்களுக்கு வந்து லுக் வைஸில் சும்மா பர்ஃபெக்டாக இருக்குது. போடுறவங்க வந்து கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. மிக்ஸி வைஸில் உங்களுக்கு
சூப்பராக இது வந்து அமைஞ்சிருக்கு. சட்னி ஜாரில் வந்து எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்திருக்கு. கீழே பாட்டம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு. சட்னி ஜாரோட வந்து மூடி வந்து கிளாஸி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் தான் டிசைன்வால்டேஜ் மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு மாதிரியான அன்பாக்சிங் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லை மிக்ஸி வைஸில் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.